வணக்கம் ஸ்பாட்டன்ஸ், உங்களால் கோஸ்ட் ஆஃப் கேமிங் சேனலுக்கு மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். இது கோஸ்ட் ஆஃப் கேமிங் வழங்கும் லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 பகுதி 43 ரிட்டர்னிங் த ஃபேவர். வாங்க உள்ள போகலாம். ஓகே, அந்த மலையை கவுத்துட்டு நம்ம பேக்கை திருப்பி எடுத்துட்டோம். வேறு எது இருக்கா? சுத்தியல் வேணாம், நான் வச்சுக்கிறதே ஓகே. சரி வாங்க, கதை வந்து உள்ளே போகலாம். தூக்கா தொக்க 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 தூக்குக்கா. போ 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 போ. ரைட்டு, உள்ளே வந்தாச்சு. கை இப்போ எப்படி இருக்குது? நான் கண்ட்ரோல் தான் வச்சுருக்கேன். என்னமோ சொல்கிற சரின்றா. கிடைக்கிறதெல்லாம் பிறக்குங்க. இது பழையங்காலத்தை செஞ்சு அவன் தொட மாட்டோன்றான். நம்மளால் கருப்பாயிட்டு உனக்கு இன்னும் சர்ப்ரைஸ் வேணும், நம்ம இன்னும் வெளியே வரல. ஸ்கார்ஸ் அனுபவம் எதிர்பார்க்கல. சேரா போயிட்டு கூப்பிடுன்றான். என்ன பண்ணீங்க நீங்கள்? நான் மொட்டை அடிச்சிட்டேன். சரி, என்கிட்ட சொல்ல தேவையில்லை விடு அப்படின்ட்டான். எனக்கு அது அவசியமும் இல்லை. ஓ ஆமாம், அவங்க எதுக்காக இன்னும் அந்த வேலையை பார்த்தாங்க தெரியல. இவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க மொட்டையை போட்டதுக்கா. ஏடா உங்கள் புறாவே மொட்டை போட்டு கணத்தில் கோடை போட்டு தான் திட்டுறானுங்க. காருக்குள்ளே எதுவும் இல்லை. சேரா ஃபைட்ஸ் பூரா பார்த்தீங்கன்னா மொட்டையை போட்டு கணத்தில் கோடை போட்டு தான் தரானுங்க. அப்புறத்துக்கு மொட்டை போட்டு கடிச்சானுங்க. அதனால தான் அக்காவும் சரி சொல்லாட்டி உனக்கு ஒரு வாட்டி விடு அப்படின்றா. ஓகே, ஏதாவது உருப்படியாக்காம பார்ப்போம். இல்லை, எதுவுமே உருப்படியா இல்லையே. ஆக்சுவலாக ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு நினைக்காம இல்லை. பர்ஸ்ட் ஃபயர் இதை ட்ரை பண்ணுவோங்க. ஜாம்பி வந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பத்தலையா? சரி ரைட்டு. நமக்கு அந்த இதெல்லாம் எவ்வளோ பக்கம் ஆகுவாங்க. இவ்வளோ டீட்டெயில் கொடுத்துருக்கான். ரைட்டு, ஓகே, பக்காவாக ரெடி பண்ணியாச்சு நம்ம கண்ணை. நீ அடுத்து டைம் கிடச்சா யூஸ் பண்ணி பார்ப்போம் பர்ஸ்ட் ஃபயரை. கத்திரிக்கோள் இருக்குது, அதுவும் நம்மகிட்ட ஃபுல்லாக இருக்குது. வேறு எதுவும் இல்லை. ஏய், நியூ ஸ்கில் பிரான்ச், பிரிங் யுவர் ஓன் புல்லட்ஸ். ஓ, புல்லட் ரெடி பண்ணுற மாதிரி போலங்க. இந்த நம்ம எல்லியா காட்டன்ஸில் தெறிக்க விட்ற புல்லட்டு, வெடிக்கிற புல்லட்டுன்னு அதே தான். புல்லட்டே நான் ரெடி பண்ண மாட்டேன். இருக்கிறத அப்புறம் எங்கடா சேவ் பண்ணலாம் தான் பார்ப்பேன். போதை மாத்திரை. ஓகே, வேறு எதுவும் இல்லை. ஏதோ லெட்டர் இருக்குது. என்ன அது? கெட்ட வார்த்தை ஓர பேசேன். WLF எழுதிக்காம போல். I hope you are okay. Eddie, I hope you are okay. The latest news has fallen apart and we've been ordered back home for reassessments. I have sent 2 search parties to look for you to no avail. Please find this note and find. ஓ, எட்டி வந்து இவனை விட்டுட்டு போயிட்டேன். கடைசியாக ட்ரூ உடஞ்சனால எல்லாம் சண்டை விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நான் திருப்பி ஹோமுக்கு வர சொன்னாங்க, வந்துட்டேன். உன்னை தேடி சர்ச் பண்ணி அனுப்பியிருக்கேன். இதை கண்டுபிடிச்சா தயவுச்சு எப்படியா வந்துடு அப்படின்னு போட்டு எட்டி எழுதியிருக்கான். எட்டிக்கு இவன் எழுதியிருக்கான். ஏய், போதை மாத்திரை, வெடி மருந்து ஃபுல்லாக இருக்குது. பாம் யூஸ் பண்ணுமா? என்னங்க, எல்லிக்கு நிறையா பாம்பு இருந்துச்சு, பட் பாம்பே இல்லை பெருசா. ட்ராப் பாம்பு, ஸ்டண்ட்டு பாம்புன்னு கடந்து வச்சுருந்துச்சா? ஓகே, புல்லட் நிறையா தரான். அப்புறம் என்ன அர்த்தம்? நம்மளை அங்கே குத்த போகிறான் அர்த்தம். ஓகே, எல்லா புல்லட் ரெடியாக இருக்குது, ரீலோடில் இருக்குது. வாங்க போகலாம். இன்னும் இவ்வளோ பெரிய இடமா இருக்குது. நம்மளா அது எல்லாத்தையும் இப்போ லூட்டுக்கான்னு பார்த்துட்டு போகணும். சரக்கு, வெடி மருந்து நல்ல விஷயந்தான்லாம். டேப்பு ஃபுல்லாக இருக்குன்ட்டான். என்கிட்ட ஏற்கனவே அப்கிரேட் பண்ண வெப்பன் தான், மீலி தான் வச்சுருக்கேன் நான். வேறு மீலி கிடச்சா கூட மாற்றிக்கலாம். நல்லது. மெடிக்கிட்டு ஒன்றும் இல்லை. சூப்பர், 4 புல்லட்டு. இங்கே ஏதோ இருக்கே, ஒன்றும் இல்லை. இங்கே 17 நட்டு போட்டு. ஆசம். நம்ம ஆபிக்கு வேகமாகவே ஃபுல் வெப்பன் அப்கிரேட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். எங்கே ஒன்றுமே இல்லை எதுலேயுமே. இங்கே ஏதோ இருக்க மாதிரி இருக்குது, பட் வெறும் டப்பா தான்.
ஓகே, எல்லாத்தையும் ஃபுல்லாக உழைச்சி எடுத்துகிட்டு நினைக்கிறேன். அவ்வளோதான் நினைக்கிறேன். எங்கேப்பா இருக்க நீ? இங்கே இருக்கீங்களா? இருங்க, பாத்ரூம்குள்ளே போதை மாத்திரை வச்சுருப்பேன், எடுத்துகிட்டு வரேன். இல்லை, நட்டு போட்டு மட்டும் தான் இருக்குது. வேறு முக்கா கேனு. ஓகே, வெடி மருந்து ஃபுல்லாகவே இருக்குப்பா. எப்போ தானே வெளியே வந்தாச்சு. ரைட்டு, வெடி மருந்து. இது என்னது? புல்லட்ஸ். ஆசம். என்ன இவன் தவணை சவுண்டா? நல்ல வேலை, சைலன்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்குவோம், ஏன்னா ஃபைட்டுக்கு ரொம்ப உதவும். வாங்க போகலாம். வெடி மருந்து. இது மாத்திரை நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். மாத்திரை ஏதாவது யூஸ் ஆகாதான் பார்ப்போம். 32 நாள் அப்புறம் அதை காமிச்சிருங்க. ஓ, அந்த புல்லட் இது வந்தனாலையா? எய்ம் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா இது? ஓ, சுடுற புல்லட் வந்து வெடிக்கிற மாதிரி, டேமேஜ் அதிகமாகுன்ற மாதிரி. அப்புறம் பார்த்துக்கலாம், எதுக்கு போட்டு. ஓகே, இன்னும் காட்டை விட்டு வெளியே போலையா? நம்ம கோஸ்ட் நெருக்கி வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் போதும் அப்படின்றான். கடற்கரையா? கோஸ்ட்னா கரையை நெருக்கி வந்துட்டோம் அப்படின்றா. வாக்கா போவோம். போச்சு எங்கேருந்து வரானுங்களே. இந்த வரான். சூப்பர்ரா. லெப்பு மாஸ்க் காமிக்கிறானுங்க. ஒரு புல்லட்டில் பிடிக்கிறான். பரவாயில்லையடா தம்பி. நான் வண்டிக்குள்ளே லூட்டுருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன். இவங்க வந்துட்டானுங்க. இந்த பக்கத்து வழி போதா? ஒரு ரெண்டு சேர்ந்து இங்கிட்டு தான் வருதா? இன்னும் அக்கா ஒரு ஸ்பீடை பார்த்தா இன்னும் ஆளு காய போல இருக்கே. இவ்வளோ ஸ்பீடாக ஓட மாட்டாளே. ஃபைட்டில் மட்டும் தான் அப்படி ஓடும். இந்த வந்துட்டான். சுட்டு பாப்பா. எதுக்கு புல்லட்டை வேஸ்ட் பண்ணிட்டு இந்த வெப்பனை தோற முடிச்சு விட்ருவோம். முடிஞ்சு, அவ்வளோதான். ரேக் எடுத்துக்கிறேன். வேற என்ன? வேறு இது இல்லை. இது இந்த பக்கம் ஒன்று போகுது. ஒரு ரெண்டு ஒரே பில்டிங் தான், டவுட்டே வேணாம். இந்த பக்கம் இது இருக்கா? எங்கே இல்லை, சுற்றி நம்ம வந்த வழி தான் போகுது. இந்த பக்கம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுவும் குதிக்க முடியுமா? குதிக்க முடியாது. சரி பொந்தா இருக்கே. ரைட், அப்போ அந்த பில்டிங்குள்ளே தான் போகணுன்னு நினைக்கிறேன். நம்ம கடற்கரைக்கு போகணுன்னா அந்த வழி தான் போய் ஆகணும். வந்துட்டேன். என்னப்பா இருக்குங்க இந்த அந்த பக்கம் வந்து? ஆமாம், ஒரே பில்டிங் தான். புல்லட் ஃபுல்லாக இருக்குது. நட்டு போட்டு நல்லா அள்ளிக்கிறேன். நன்றி. போதை மாத்திரை ஒரு 8 மாத்திரை. ஆசம். மாத்திரை நல்லாவே தராங்க. இங்கேருந்து அங்கே கூச்சி பார்க்கலாமா? என்ன சவுண்டு கேட்குது? இங்கே வாங்க, அங்கே ஒரு தெரிக்கான். இங்கேருந்து குதிச்சு அடிப்போமா அவனை? இப்போ பாருங்கள், இங்கே வரேன். அடிக்கா. அவ்வளோ சரியான அடி. செத்துட்டான். என்னாச்சு? ஓ, நீயா? சார் இங்கே வாங்க, மாட்டிக்கிட்டு வர முடியாமல் இருக்கான். வாங்கிக்கோ. நெக்ஸ்ட்டு நீயும் வாங்கி. அவன் போட்டாங்க. லெவ்வா, அவன் பேர் லெவ்வா என்னமோ சொன்னாங்க மாட்டேன். செம்மையாக அடிக்கிறியா? இப்போ என்ன? எனக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த வழி தான். ஏதாவது தெரியுமா? அப்படி கன்ஃபார்மாக வரலையாண்டா. நீ எங்களை தொடர்ந்து வரணும் அவசியம் இல்லை. அப்போ உங்கள்கிட்ட தனியாக விட்டு போக சொல்கிறீங்களா? முதல் நம்ம இங்கேருந்து வெளியே போவோம் அப்படின்றா. ஒன்றும் இல்லை. கத்திரிக்கோள் தான். கத்திரிக்கோள்லாம் ஃபுல்லாக இருக்குது. கண்ணாடி உடச்சா உள்ளே இருக்கா? ஓகே, பாட்டில் தான் அவ்வளோ தூரம் வந்தானே. வேறு எதுவும் இல்லையா? இந்த மறுபடியும் பாட்டில். ஐயோ, பாட்டில் தானே வந்திருக்கேன். சரி, ஓகே. என்ன எங்கிட்டுமே வழி தெரியல. சரக்கு எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. சரி, ஓகே. இந்த இடத்த அக்கா ஏற்றி விடணும்னு நினைக்கிறேன். திறந்துடலாமா? திறக்கும் இல்லை. நான் உங்களை அங்கே தூக்கி விட்னா நீங்கள் இந்த கேட்டை திறந்து விடுவீங்களே. நாங்கள் ஓப்பன் பண்ணி விட்றோம் அப்படின்றா. முதல் அந்த மொட்டையை, அடுத்து நம்ம முடிஞ்ச அக்கா. கையை பார்த்துக்க. பரவாயில்லைங்க, ஸ்காருக்கு இவ்வளோ இது பண்ணுறாளே. கையை பார்த்துக்க, சிச்சுக்குங்க, பார்த்து போங்கன்னு சொல்கிறா. போச்சு. கேட் மாட்டிக்கிச்சு. சரி, வேமா தொடங்க. ஃபைட் பண்ணுமா? ரைட்டு வாங்க, ஃபைட், கமான். வாங்கடா. எங்கேயுமே காணா. ஐயோ, மிஸ் பண்ணிட்டானே. ஒரு புல்லட் வேஸ்ட் பண்ண. ரைட்டு வா. போடு. இருக்கா? ஒருத்தரை முடிச்சு இன்னொருத்தர். அவ்வளோதான். போடு. இதான் அந்த மொமெண்டம் போடுங்க. ஒரு கில் அடிச்சுனா 2 கில் நாக் அவுட் பண்ணிடுறா. அதாவது ஃபஸ்ட்டு கில் பண்ணோம்னா செகண்ட் கில் அப்படியே நாக் அவுட்டு. மீலி பண்ணோம்னா பரவாயில்ல. மொமெண்டம் இது நல்லா போச்சு. என்னங்கடா பின்னாடி? போடு. அவ்வளோதான். போச்சு. இருறா. பைத்தியக்காரா, இருறா.
போடு. ஐயோ இருக்கா இரு அவ்வளோதான் ஜஸ்ட் மிஸ்டு. ஐயோ தெரியாம உங்கள்கிட்ட போய் நான் மீலி போட்டுட்ருக்கேன். சிம் சிம் சிம். ஓ வா 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 போச்சு. நல்ல வேலை ஷிவ் ரெடி பண்ணி வச்சுருந்தோங்க. அக்காமக்கா ஸ்கார்ஸை நான் நம்பினேன், என்னால் நம்ப முடியல. ஓ விட்டுட்டு போயிட்டானுங்களா? திருப்பி திறந்து பாருக்கா. ஸ்கார்ஸ் விட்டு போயிட்டானுங்க. மொட்டையை ஒரு மொட்டையை அந்த கை உடச்சவளை காப்பாற்றுனது விட்டு போயிட்டாளுங்க. ஐய நம்மளை காப்பாற்றுறேன்னு சொல்லி நம்ம அவங்கள காப்பாற்றினா விட்டு போயிட்டாங்க அவன் கடைசியில். என்ன ஆளுங்க வராங்க போடுங்க. எங்கடா வரீங்க? சவுண்டு கேட்குது. எங்கிட்ட வராங்க. மெடிக்கிட்ட போட்டுருவோமா? ஷார்கனை வச்சுக்குவோம். வண்டா பின்னாடி குடிக்கிறாம்பாங்க. போடு தவு. எங்கே இருக்கானுங்க? இதான் நல்லா பொந்தா இருக்கு. இந்த இடத்துல தான் சுட வசதியாகும். டப்பு டப்பு டப்புன்னு பணத்தை குமிக்கலாம். இந்த வரான் அவ்வளோதான். ஏன்னா இன்னும் புல்லட் வேணுமா? ஜிஜோ வேஸ்ட் பண்ணுறானே. உனக்கு ஒரு புல்லட் போதாதாடா? ஓகே. ஐயே எப்படா அதில் மிஸ் ஆன குனிச்சு வந்து வேற என்ன வராங்களா? வேற எவனும் வரல. பாக்ஸ் அண்ட் ஸ்ட்ரைட். ஐயோ இப்போ தான் நான் அடித்தேன். போட் அடி முடி. அவ்வளோதான். 2 ரன்னர் 2 இல்லை 3 விக்கெட். அவ்வளோதான் மாசு. என்னடா எங்கே வந்துடா வந்த நீ? இப்போ படத்தை குடிக்கிறேன். இதை வச்சுக்கோ. வேஸ்ட்டு. இதை வச்சுக்கோ. குதிக்கா செத்துட்டானா? இன்னொன்று வச்சுக்கோ. அவ்வளோதான் அவன் செத்தான். இப்போ வேற என்ன இருக்குது? இதுக்குள்ளே ஏறிய முடியுமா? இதில் ஏற முடியலையே. அப்போ வேற எங்கே வழி கண்டுபிடிச்சது? எங்கே இருக்குது? அதில் ஏறலாம் ஆச்சு. இன்னும் உயிரோடா? அதான் ஹெட்டுன்னு நினைக்கிறேன். ஐயோ அது கல்லா? நான் பாம் நினச்சேன். வந்துட்டான். ஓடுக்கா. எப்பா இன்னொரு குயிக்கரு. பரவாயில்ல. ஸ்கார்ஸ் வந்துட்டானுங்க. நான் வரமாட்டேன் நினச்சேன். எப்பா நல்ல வேலைங்க. நான் கூட ஸ்கார்ஸ் விட்டுட்டு போயிடுவான்னு நினச்சேன். இன்னும் நிறையா பேர் வராங்க. எனக்கு 1 நிமிஷம் மட்டும் கொடுங்க. என்னால் முடியலன்றான். இல்லை நான் அவனை தூக்கிட்டு போகிறேன்றான். அவ்வளோதான். ஓகே தூக்கியாச்சு. கை வலிக்குது. நான் முடியலன்றான். எனக்கு தெரியும். நீ மூச்சை மட்டும் இழுத்து விடு. ஆமாம் மூச்சிலே கவனமாக இருன்றான். ஓட முடியலங்க. அக்காவால் முடியல. அது ரைட்டு. கடைசியில் பாருங்களேன் சம்மந்தம் இல்லாமல் ஓவன் நாயினால் நம்ம என்னென்ன வேலை பார்க்குறோமோ. கடைசியில் ஸ்கார் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கோம். டோரை திறந்து பாரு. உள்ளே இன்ஃபெக்ட் ஆனான்னு போது செக்கும் பண்ணிக்க. எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருன்றான். ஓ திறக்கலை போல். மொட்டை ஆனால் உண்மையிலே மாஸ் காமிக்கிறாங்க. பார்த்தீங்களா? 1 ஷாட்டில் போடுறான் இன்ஃபெக்டெல்லாம். எதுவுமே திறக்கலையா? இவ்வளோ எங்கே தூக்கிட்டு போகிறது? அப்போ எவ்வளோ தூக்கிட்டு போகிறது? உல்ஃப் இங்கே வா அப்படின்றா. இந்த வந்துட்டேன். யாராவது பார்க்கணும். நம்ம உள்ளே போயிடுவோம். ஓகே தூக்கிட்டு வந்தாச்சு அக்காவை உள்ள. கையை உடச்சிட்டானுங்க. இல்லைனா அக்காவும் மாதம் அமைச்சிருக்கும் போல். இந்த அக்கா பேர் என்னமோ சொன்னானே. யார் அவா? ஏதோ சொன்னான்னு நினைக்கிறேன். பேரில் ஒன்றும் மனப்பணம் பண்ணல. ஆமாம் யார் அதான் அக்கா பேர். ஆளுங்க வரானுங்களா? எவனும் இல்லை நினைக்கிறேன். எப்பா இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நம்ம செட் பண்ணால் போதும். உனக்கு அதை பண்ண தெரியுமா? முக்கா தானாக பண்ண போகிறாங்களா? பேபி அக்காவே செட் பண்ண போது போல. அப்பா
ரைட்டு. இப்போ என்னது ஒக்கா மக்கா அக்காவுக்கு காலே போதும், எதுவும் தேவையில்லை. ஓ சப்போர்ட்டுக்கா அந்த கையில் கட்டுறதுக்கு. ஆசம்க்கா ஆசம்க்கா. ஓகே, உங்களோட நேம் என்ன? ஆபி. ஓ ஆமாம், உண்மையை சொல்லிட்டேன், அவங்கள சொல்ல மாட்டான்ச்சேன். என்னை கட் பண்ணி விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு கிளம்பிடுச்சு அக்கா. அவ்வளோதான், காப்பாற்ற வச்சா நம்ம வேலையை பார்ப்பன்ற மாதிரி கிளம்பியாச்சு. இந்த ஏரியா ஏகப்பட்ட பேர் பெட்ரோல் மாதிரி பண்ணுவாங்க. அவள் எப்படி இருந்தாலும் நீங்கள் நாளைக்கு கிளம்பிடணும், எங்களுக்கு தெரியும்ன்றான். இதுதான் மொட்டை உனக்கு இருக்குடா. போனால் போதும் ஹெல்ப் பண்ணால் எங்களுக்கு தெரியும்ன்றான். பார்த்தீங்களா, மொட்டை அப்பயே அடிச்சு மொட்டையை உடச்சிருக்கோம். ஓகே, மறுபடியும் ஓவன் நோக்கி நடப்போம். அந்த பைத்தியக்காரன் வேறு ஆக்வாரியமில் எங்கேருந்து எங்கே வந்து நிற்கிறான்பாங்க பைத்தியக்காரன். சுபா அவன் ஒருத்தனை பார்க்க என்னென்ன பஞ்சாயத்து. ஓவன் இதுக்குள்ளே இது இருக்கா? ஒன்றும் இல்லை. அது பார்த்தீங்களா, லோட் பண்ணும்போது கூட அந்த புல்லட் விழுந்தது எவ்வளோ பக்காவாக பண்ணியிருக்கேன். இன்னும் எங்கிட்ட வழியை காணா. என்ன வழி இல்லை, சுற்றி எதுவும் போகிறோமாக்கா? இல்லை, இந்த பக்கம் அடைச்சி வச்சுருக்கான். இந்த கதவை அந்த மொட்டையை திறக்க முடியலான்டான். ஆமாம், திறக்க முடியல போல். இதில் ஏறி குதிக்கிற மாதிரியும் இல்லை. எங்கே ஏறுறது? இந்த கண்டெய்னரில் ஏறணுமோ? ஆமாங்க, கண்டெய்னர் போகணும். ஆக்வாரியம் அங்கே தான் இருக்குது. போகலாம் வாக்கா, போவோம்க்கா. ஏன்னா எல்லா பக்கமும் அடைச்சி கிடக்கு, எங்கிட்டு போகிறது? ஓ இந்தாக்கா. ஓகே, மேலே இல்லை, இந்த வழியாக போயிடுவோம் நம்ம. அப்போ இது எங்கேயும் வழியில் இந்தாக்கா டோரு. இருங்க வரேன். மேலே இதுக்கா இல்லை, ஒன்றும் இல்லை. டோரை திறந்து உள்ளே போயிடுவோம் வாங்க. ஓகே, இங்கே என்ன இருக்குது? ஓ மை காட், ஒரு ஒர்க் பெஞ்ச் இருக்குது. 1 2 நான் 2 தான் வச்சுருக்கேன். அங்கே ஒரு செட்டு கொடுத்துட்டானுங்க. ஓகே, அடுத்து இங்கிட்ட இது இருக்கா? இதில் ஒன்றும் இல்லை. ட்ராயருக்குள்ளே ஒன்றும் இல்லை. ஹெல்த் பார் இருக்குது, எடுக்க முடியல. நான் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டேன், தானாக எடுத்துட்டா, காமிக்கலை. ஓகே, ஏதாவது அப்கிரேட் பண்ண முடியாமல் பார்ப்போம். 59 இருக்குது ரீலோட் ஸ்பீடு. ஷார்ட் கணக்கு ரீலோட் ஸ்பீடு போட்டால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா போடத்தில் தெரிஞ்சான் கிளிக்கரு ரீலோட் ஸ்பீட்லலாம் ரீலோடு தான் காமிக்கும். அதுவும் அடுத்து டேமேஜ் இருக்கா? டேமேஜ் மேக்ஸ் பண்ணுவோம் அடுத்து. வாங்க, பக்காவாக பண்ணுறானுங்க. அந்த நம்ம அந்த அப்கிரேட் பண்ணோம்னா அந்த சேஞ்சஸ் கூட அவன் தெளிவாக காமிக்கிறாமாங்க, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறோம்னு. மாஸ் பண்ணிட்டீங்கய்யா. இந்தா வச்சுட்டா பின்னாடி ரீலோட் பண்ணுற ஸ்பீட். அங்கேயே புல்லெட்டுக்கு டக்கு டக்குன்னு எடுத்து ரீலோட் பண்ணுற மாதிரி. ஓகே, நீ அடுத்து அந்த தெரிஞ்சு எதுவும் பண்ண முடியாது. வெறும் 19 வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. வாங்க, நீ அடுத்த ஒரு பெஞ்ச் வரைக்கும் சும்மா சுற்ற வேண்டியதான். இங்கே என்ன இருக்குது? புல்லட்டு ஃபுல்லாக இருக்கா? எக்ஸ்ட்ரா புல்லட் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிறதா என்ன? உன் பேக் இருக்குது, உன் பேண்ட்டில் பாக்கெட் இருக்குது, அவ்வளோ இருந்துமா? ஓகே, வேறு எதுவும் இல்லை. இந்த ரூம் கூட கண்டிப்பாக ஏதாவது ஐட்டம் வச்சுருப்பான். அந்த ரூமை கடைசியாக பார்ப்போம். வேறு ஏதாவது இருக்கா? இங்கிட்டும் ஒன்றும் இல்லை. இன்னும் எல்லா பக்கமும் வெறிச்சோடி போய் கிடக்கா. இப்போ இந்த ரூம்குள்ளே தான் போய் பார்க்கணுமா? வந்துட்டேன். ஏய் போடு, 19 மாத்திரை. ஏய், பெரிய கண்ணுக்கான ஹோல்ஸ்டர். ஆசம், எக்ஸாக்ட்லிக்கா. ஓகே, பெரிய கண்ணுக்கு ஒரு ஹோல்ஸ்டர் கிடச்சிருச்சு. இப்போ 2 கண்ணாக வச்சுக்கலாம். லாங் கன் ஹோல்ஸ்டர். எக்ஸாக்ட்லிக்கா. அது அப்புறம் பார்த்துக்கிறேன்டா. அந்த பண்ண அவங்கள தான் போவோம். நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குதே. இருங்க வரேன், வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்துப்போம். அப்பா போயிடுச்சுப்பா நோட்டிஃபிகேஷன். அவ்வளோதான், நீ அமுக்க மாட்டேன், நானே போகிறேன்டான்னு போயிட்டேன். இது வந்த வழி தானே? வந்த வழி தான். ஐயோ, எனக்கே கீழ்ப்பா வருதே. வெளியே போகிறதுக்கு வழி மேலே ஏற முடியுமா? இந்த வச்சிருக்கேன் மேலே ஏறுற மாதிரி. இருங்க வரேன். அதுக்கு மாதிரி மெடிக்கிட்டு ரைட்டு. ஏய், எக்ஸு ஃபுல்லாக அமுக்கணுமா? வேறு சிவு ரொம்ப முக்கியம்ப்பா. இன்னொன்று பண்ண முடியாது கண்டிப்பாக. மாத்திரை கிடச்சிச்சின்னு வேறு எப்போ தான் நோட்டிஃபிகேஷன் போட்டோம். வேறு என்ன, எனிமையை பிடிச்சா அதிகமான ஸ்பீடில் மூவ் பண்ணலாம். நான் பிடிச்சோன்னே குத்திடுவேன். எதுக்கு அவனை மூவ் பண்ண போனேன்? எய்ம் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா? அதை தான் பண்ணி அவனு வரவில்லை. நம்ம மெடிக்கிட்டு வேணும், அந்த கீழே மெடிக்கிட்டு. அந்த இதுக்காக தான் மெயினாக போடுறதே. ஓகே ரைட்டு, அவ்வளோதான். இது மாதிரி மாத்திரையும் இல்லை. அடுத்து இதே ரெடி பண்ணி வச்சுக்குவோம். வரமும் நிறையா என்ன சொல்ல ரிசோர்ஸ் கிடைக்கிது, நம்ம தான் எடுக்க முடியல. ஓகே, இது இதுக்கு சரக்கு வேணுமா? அந்த ஷார்ட் கன் புல்லட்டில் வெடிக்கிற மாதிரி.
சுட்டக்கப்புறம் தீ பிடிச்சிருவாங்க அவங்க, அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல அவ்வளோதானே. இங்கே இந்த இடத்துல ஒன்று சொல்லிச்சு வச்சுருக்கான். ஓகே, அவ்வளோதான், வாங்க போவோம். ஆக்வாரியம் பண்ணிட்டோமா? என்ன சவுண்டு கேட்குது? இன்ஃபெக்டடா சோப்பா. டே ஓவன், என் கையில் சிக்கனை செத்தடா. எவ்வளோ வேலை உன்னை பார்க்க வரதுக்குள்ளே எவ்வளோ வேலை பார்த்தியாடா. இன்ஃபெக்டட் யார் இருக்கா? ரன்னரும் இருக்க மாட்டானுங்க. நம்ம நேரத்துக்கு இதை போட்டு வச்சுருப்பாங்க. யார்? கிளிக்கரை போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு ரன்னர் தான் இருக்கான். கிளிக்கர் செம்ம காண்டு ஏற்றுறாங்க. சரி, எப்பா கொடூரமாக்காங்க அதை விட அவங்க. ஓகே, வேறு எங்கிட்ட சுற்றி போவோமா? ஆப்போசிட்டில் எவனும் இருக்க மாதிரி தெரியலையே. அந்த ஒரு கிளிக்கர் இருக்கான். கிளிக்கர் என்ன கத்துறான்? ஏன்டா கத்துவ? பேசாமல் இருக்க மாட்டியாடா? ஓகே, பின்னாடி அவனு இருக்க மாதிரி இருக்கலாம். கிளிக்கர் கிட்ட கவட்டும் சடக்குன்னு போட்டு நாங்கிட்டு போய்கிட்டே இருப்போம். வேறு யாரும் இருக்க மாதிரி தெரில. ஆமாம், ஒரு ரன்னர் ஒரு கிளிக்கர் தான் போலங்க. நம்மளை பார்த்த மாதிரி சவுண்டு வேறு. இப்படியே நடந்து போவோமா? அவ்வளோதான், பிடிச்சிடலாம். அக்கா அசால்ட்டாக பிடிக்கலாம். அவ்வளோதான் அவ்வளோதான், அப்படியே முடிஞ்சு நினைக்கிறேன். முடிஞ்ச மாதிரி தெரியலையே. அந்த சஸ்பென்ஸ் சவுண்ட் ஓடிட்டு ஜே எவனை பிடிக்காதோ அவன் தான் வருவான். இவன் கிரிக்கரை விட மோசமானவனாச்சு. அந்த அக்காம்பாங்க போடு. என்ன ஹெட்ஷாட் சாவ மாட்டேன்ற. அப்பா முடிஞ்சு. ஓகே, வேறுங்க அவங்க பேர் என்ன? ஸ்டாக்கர்ஸ். அதாவது கிரிக்கரே எரிச்சல் வருவாங்க. ஸ்டாக்கர்ஸ் அதுக்கு மேலே நம்மளோட லிசனிங் மூலியம் தெரிய மாட்டேன்றானுங்க. என்ன சொல்ல, ஃபுல் ஸ்டெல்த்தில் இருக்கானுங்க அவனுங்க. ஆனால் ஸ்டாக்கர்ஸ் ஒரு என்ன விஷயம்னா போச்சு வந்துட்டான். அவ்வளோதான், போட் முடிக்கா போச்சு. வேற ஒன்றும் பார்த்துட்டான். அடி எங்கடா ஓடுற? இது கொஞ்சம் ஓட்டானே. ஐயோ, ஒரு குரூப்பே வருது போல வைக்கே. புல்லட் ரெடி ஆகிக்கும். எங்கடா வரீங்க? சவுண்டு இருக்குது, ஆளை காணா. நம்ம ஏறி போயிடுவோம். நம்ம என்னங்க சவுண்டு இருக்குது, எவ்வளோ எங்கள் காணா. அந்தாவை தேய்க்காமாங்க. 3 ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஓ ஆசம், மிஷின் கன் மாதிரி. ஆனால் நம்ம 3 புல்லட் தான் போகுது. ஆபி இந்த மாதிரி ஒரு மிஷின் கண்ணை போகுது. எல்லிக்கு இந்த மாதிரி ஒரு மிஷின் கண்ணை கொடுத்துருக்கலாம். ஏறாம்பாங்க நமக்காகவே. கீழே விழுகும்போது ஹெட்ஷாட் வாங்க. என்னடா ஸ்கார்? ஓ ஸ்கார், இன்ஃபெக்டடான ஸ்காரா? ரைட்டு, மொட்டையை முடிச்சிட்டோம். இந்த நாய் இன்னும் இருக்கியா? எங்கடா? அடி மிஸ்ஸு, அடி அடி அடி. அவ்வளோதான், நல்லா வசமாக நின்றுக்கிட்டோம். இன்னும் ஆள் இருக்கா இல்லை சும்மா? ஆமாம், முடிஞ்சு. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் குறைஞ்சிருச்சா? அப்போ ஆள்லன்னு அர்த்தம். இப்போ சன்செட்டில் ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஆனால் ஃபெரிஸ் வீல் தெரியுது, அதனால் ஃபெரிஸ் வீலை ஃபாலோ பண்ணிப்போம். முதல் சன்செட்டை ஃபாலோ பண்ணியே போயிருக்கா. இப்போ தான் நைட் ஆக்கிட்டாங்க இல்லையா அவங்க பார்த்த வேலையில். ஃபெரிஸ் வீல் கண்டுக்கிறதுனால பிரச்சனை இல்லை, நம்ம அதை ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படின்னாச்சு. இப்போ எங்கிட்டு போகணும்? உங்கள்கிட்ட எதுவும் இல்லை. ஓகே, இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை, அடைச்சிருக்கு. இந்த பக்கமும் ஒன்றும் இல்லை. இப்படி தான் வெளியே போகணுமா? ஏகப்பட்ட கார் நிற்கிதுப்பா. ஏங்க வழியில் இந்த அங்கே ஒரு வழி போகுது, அதான் நினைக்கிறேன் ரைட் சைடில். அந்தாக்கு வாங்க ஃபெர்ரஸ் வீல். இங்கிட்டு தான் போகணுமா? கார் கூட எதுவுமே வைக்க மாட்டேங்கிறடா மனுஷனாடா நீங்களா. ஃபெர்ரஸ் வீல் அங்கே இருக்குது, இந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக அடைச்சிருக்கு. அங்கிட்டு தான் மாலையாக வந்தோம். இந்தாக்குங்க ஏறுற மாதிரி. ஒரு நாளாக வீலுக்குள்ளே இது காருக்குள்ளே ஒரு 2-3 புல்லட்டாக வைக்கலாம். நான் எல்லாரும் பார்த்துட்டு போகிறேன். எங்கேயா வச்சுருப்பானுங்க எல்லா பார்ட்லேயும். ஒரு பார்ட்லேயும் வைக்க மாட்டேன்றானுங்க. ஏற மாட்டேன்றா. ஐயோ எக்ஸன் தப்பா உங்களை நான் இருங்க வரேன். வேறு அங்கிட்ட இது வழி இருக்கா? இல்லை இது ஏன்னா குண்டக்க போகிற மாதிரி இருக்குது. இதில் ஏற முடியுமா? ஃபெர்ரஸ் அங்கிட்டு தானே இருக்குது. அப்போ இங்கிட்டு தானே வழி இருக்கணும்.
சரி ரைட்டு. இல்லை சுற்றி போகிற மாதிரி தான் இருக்கு. நம்ம பேசாமல் அங்கிட்டே போய் ஏற வேண்டியதான். எங்கே மேலே போய் சுற்றி போகிற மாதிரி இருக்கா? அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் இதுக்குள்ளே போனால் அங்கிட்டு விட்ற மாதிரி இருக்காண்ணா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி ரைட்டு, வாங்க இப்படியே போய் ஏறி போயிடும். ஓகே ஸ்பாட்டன்ஸ், இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாம். இன்றைக்கான வீடியோ கண்டிப்பாக அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களோட கேமிங் ஃப்ரெண்ட்ஸு, கேம் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோ ஏதாவது பிடிக்காத விஷயம் உங்களுக்கு இருந்துச்சு, ஏதாவது சரியில்லைன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து மாற்றிக்க பார்க்குறேன். இதே மாதிரி ப்ளே ஸ்டேஷன் வீடியோஸ், ஸ்டோரி கேம்ஸ், இந்த மாதிரி கேம்ஸாக பார்க்க நினச்சா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஸ்பாட்டான்ஸ், அடுத்த வீடியோ நாளை இரவு 8 மணிக்கு அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாட்டா பை பாய், சி யூ.